நம்ம எந்த கோல் செட் பண்ணுறோமோ அந்த கோல் வந்து ஸ்மார்ட் கோலாக இருக்கணும். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். உதாரணத்துக்கு நான் வந்து வெயிட் குறைப்பேன் அப்படிங்கிறது ஒரு வேகான கோல். அப்படி இல்லாமல் நான் ஒரு 3 மாதத்தில் 5 கிலோ வெயிட் குறைப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா இட் இஸ் டார்கெட்டிங் டு வெயிட் ரிடக்ஷன். ரெண்டாவது எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிள். இந்த இதில் நம்மளோட வெயிட் என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்க முடியும். நம்மளோட கோல் கரெக்டான டைரக்ஷனில் ப்ராக்ரஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அந்த கோல் வந்து ஒரு மெஷரபிள் கோலாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அச்சீவபிள். இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உங்கள் மனசில் ஒரு தடவை வந்து ஓட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 3 மாதத்தில் 5 கிலோ குறைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடிய ஒரு கோல். இதுவே நான் 3 மாதத்தில் 50 கிலோ குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். 4வது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலவெண்ட். நம்ம எடுக்கக்கூடிய இந்த கோல் நமக்கு ரிலவெண்ட்டான கோலா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து ஜிம்முக்கு போய் அவர் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு 5 கிலோ குறைக்கிறார் அப்படின்னா நம்ம முதல்ல ஓவர் வெயிட்டாக இருக்கமா, நமக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் நம்மளுடைய டார்கெட்டா, நமக்கு அது ரிலவெண்ட்டான கோலா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. 5வது டைம் பவுண்ட். எந்த ஒரு கோலுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். நான் வந்து ஒரு நாள் இந்த வெயிட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன், வாழ்க்கையில் ஒரு நாள் நான் என்னைக்காவது வந்து நான் ஒரு மேரத்தான் ஓடுவேன், நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் ஃபிட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியும். அதனால் நம்ம எந்த கோலை செட் பண்ணாலும் சரி, அடுத்த 3 மாதத்தில் நான் 5 கிலோ வெயிட்டை குறைப்பேன் அப்படிங்கிறது அந்த 3 மாதங்கிறது நம்மளுடைய ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம கிளியராக டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நான் ஒரு மேரத்தான் ஓடுவேன், அல்லது அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுவேன். இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கோலை நீங்கள் டைம் பவுண்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிகளும் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுடைய கோலை வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக செட் பண்ணிக்கோங்க.